இலங்கையினுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிர்வரும் காலங்களில் வெளிவர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை இலக்காக கொண்டு எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை இலக்காக கொண்ட கோரிக்கைகள் முன்மொழிவுகளை தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தற்பொழுது அரசாங்கமானது பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையுடனான பயணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதி தெளிவாக ஊடகங்களுக்கு தகவல்களையும் கூட வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் இலங்கையினுடைய சுகாதாரத்துறை கூட பல காலங்களாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த போதிலும் கூட இந்த சுகாதாரத்துறை ஸ்திரத்தன்மையுடன் சர்வதேச தரத்திலான ஒரு சேவைகளை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலும் இந்த அரசாங்கத்துடைய நோக்காக இருக்கின்ற ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக, மகிழ்ச்சியான நாட்டு மக்களை கொண்ட வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இந்த சுகாதாரத்துறையும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த அரசாங்கமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு இசைவாக எங்களுடைய சுகாதாரத்துறையை மேலும் ஸ்திரமடைய செய்து இந்த நாட்டின் சுகாதாரம் அனைத்து மக்களுக்கும் சமமான முறையில் கிடைக்கப்பெற வேண்டுவதற்காக வேண்டி எதிர்காலத்திலும் இந்த சுகாதாரத்துறை நாட்டு மக்களுக்கு வளமான சேவைகளை வழங்குவதை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்துக்கான எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வடுகின்றோம். எனவே இது வெறுமனே சம்பளத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையையும் கட்டியெழுப்பக்கூடியதாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கைகளை நாங்கள் 5 தலைப்பினூடாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனவே அதன் முதலாவது கட்டமாக இந்த நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் காணப்படுகின்ற மனித வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சுகாதாரம் தொடர்பான மனித வளங்கள் பாதுகாக்கப்பட்டு அதே போன்று இந்த மனித வளங்களுடைய இந்த சுகாதார ஊழியர்களுடைய சம்பளம் தொடர்பான உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இந்த நாடு பல சுகாதார நெருக்கடிகளை முன்னோட்கொண்டது. அதே போன்று அண்மைய காலமாக பொருளாதார ரீதியான பல நெருக்கடிகளை முன்னெடுத்தது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பல பொருளாதார நெருக்கடிகள் இடம்பெற்ற போது இந்த சுகாதார ஊழியர்கள், வைத்தியர்கள் முதலாக கொண்ட சுகாதார ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் 1/3 பகுதியை தியாகம் செய்து, அதாவது அரசாங்கத்தினால் கடந்த வருடங்களாக இவர்களுக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த கொடுப்பனவுகள் 1/3 பகுதி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. எனவே தற்பொழுது பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். இவ்வளவு காலமும் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 1/3 பகுதியான சம்பளத்தினை மீண்டும் இந்த வரவு செலவத்தினூடாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக சேவை கொடுப்பனவை ஒரு நிலையான கட்டணமாக நிலையான பெருமானத்தில் வழங்குவதற்கான முன்மொழிவொன்றையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அதே போன்றுதான் வைத்தியர்களுக்கு தனித்துவமாக வழங்கப்படுகின்ற டெட் கொடுப்பனவு, அதாவது டிஸ்டர்பன்ஸ் அவைலபிலிட்டி டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போக்குவரத்துகள், அதே போன்று 24 மணித்தியாலும் தொடர்ச்சியான சேவைகளை வழங்குதல் போன்றவாறான பல சேவைகளுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த டெட் கொடுப்பனவுகள் பல வருடங்களாக தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. எனவே 2018 ஆண்டு இணக்கப்பாட்டுக்கு வந்த பெருமானத்தை கூட வழங்காத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. எனவே இந்த டெட் கொடுப்பனவுகளை தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் நடைமுறை பெருமானத்தில் வழங்குவதற்கான கோரிக்கையையும் நாங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த சுகாதார சேவை ஊழியர்கள், வைத்தியர்கள், அதே போன்று அனைத்து சுகாதார சேவை ஊழியர்களும் இந்த வைத்தியசாலைகளில் கடமை புரிகின்ற சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பட்ட இடர்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். அது நோய்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், அதே போன்று காணப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்களாக இருக்கலாம், கருவிகள் மூலமான பாதிப்புகளாக இருக்கலாம், எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளாக இருக்கலாம். இவ்வாறு பல இடர்களுக்கு ரிஸ்க்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்களில் எனவே நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். இவ்வாறு பல ரிஸ்க்களுக்கு பல இடர்களுக்கு முகம் கொடுக்கின்ற இந்த சுகாதார சேவை ஊழியர்களுக்கு ஒரு ரிஸ்க் அலவன்சல், அதாவது இடர் கொடுப்பனவு ஒன்றை அறிமுகப்படுத்துமாறு ஒரு கோரிக்கையையும் நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். அதே போன்றுதான் தற்பொழுது வைத்தியர்களில் காணப்படுகின்ற சேவை கட்டமைப்பு, வைத்தியர்களை ஒரு செப்பரேட்டான ஒரு மேலதிகமான
நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக ஊடக மாநாடுகள் மூலமாக கூட நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். வைத்தியர்களுக்கென சிறப்பான தனித்துவமான இலங்கை வைத்திய சேவை என்ற ஒரு புதிதான ஒரு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த வைத்தியர்கள் அனைத்து தரத்திலுள்ள வைத்தியர்களையும் இந்த விசேடமான சேவைக்குள் உள்ளெடுப்பதற்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எனவே இதே போன்று வைத்தியர்கள் இந்த அரச சேவைக்கு இணைக்கப்படுகின்ற பிரிலிமினரி கிரேட் இல்லாமல் செய்யப்பட்டு அதற்கு கிரேட் 2 இரண்டாம் தரத்தில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு சுப்ரா கிரேட் என்ற ஒரு கிரேடையும் ஒரு தர நிலையையும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் முன்னிருக்கின்றோம். அதே போன்றுதான் வெளிநாட்டில் பயிற்சிகளுக்காக சென்றிருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்களுக்கான வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கூட தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனையும் தற்காலத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு நடைமுறைப்படுத்தமான ஒரு கோரிக்கையையும் நாங்கள் இந்த முதலாவது தலைப்பினூடாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வைத்தியர்கள் மட்டுமல்லாது இந்த சுகாதார சேவை ஊழியர்கள் இந்த நாட்டின் சுகாதாரத்துறை சுகாதாரம் சமனான முறையில் நாடுபூராகவும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான சூழல் காணப்பட வேண்டும். அதே போன்று இந்த சேவைகள் வழங்குகின்றதற்கான ஒரு பொருத்தமான சூழல்கள் வசதி வாய்ப்புகள் காணப்பட வேண்டும். எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையினூடாக எங்களுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான கோரிக்கைகள் யோசனையூடாக நாங்கள் கதைக்கின்றோம். எனவே தற்பொழுது நடைமுறையில் காணப்படுகின்ற அதாவது வைத்தியர்கள் நாலாபுரத்திலும் நாடு பூராகவும் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று சேவை புரியக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. அவர்களுடைய ஒரு வைத்தியசாலைக்கு ஒரு நாளிற்குள் பல தடவைகள் சென்று வர வேண்டிய நடுநிசியில் செல்ல வேண்டிய வேரங்கள் ஏற்படுகின்றது. தூரிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றது. இவ்வாறான பல சிக்கல்கள் காணப்படுகின்றது. எனவே இதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கான அரசாங்கம் விரும்புகின்றது போன்ற ஒரு வளமான எதிர்காலத்தை வழங்கி மகிழ்ச்சியான நாட்டு மக்களை உருவாக்குவதற்கான ஒரு நிலையை உருவாக்கலாம். எனவே இந்த வைத்தியர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்ற போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். தற்பொழுது காலாகாலமாக வழங்கப்பட்ட வைத்தியர்களுக்கு விசேடமாக வழங்கப்பட்ட அதிகாரிகளுக்கு விசேடமாக வழங்கப்பட்ட அதாவது பெர்மிட் தற்பொழுது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பதிலாகவாவது ஒரு தற்காலத்துக்கு ஏற்றாற்போல ஒரு நடைமுறையை அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் முன்மொழிகின்றோம். அரசாங்கத்திற்கு ஒரு முன்னுரிமை வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வைத்தியர்களை அனைத்து தரத்தில் உள்ள வைத்தியர்களுக்கு வழங்கப்படாத அதாவது வைத்தியர்களுக்கு ஒப்பான அடுத்த தரத்தினர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற 2299 என்ற சுற்று நிரூபத்தினூடான போக்குவரத்து தொடர்பான ஒரு சலுகை வழங்கப்படுகின்றது. எனவே இந்த சுற்றறிக்கையினூடாக வழங்கப்படுகின்ற இந்த போக்குவரத்து தொடர்பான மானியத்தையும் இந்த வைத்தியர்களுக்கு வழங்குமாறு என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். அதே போன்று வைத்தியர்கள் தற்பொழுது வைத்திய சேவையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற புது வைத்தியர்கள் காணப்படுகின்றனர். நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள வசதி இல்லாத நிலைமை, போக்குவரத்துக்காக வாகனத்தை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே அரசாங்கம் இது தொடர்பாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்கான கடன் வசதிகளை ஒரு சலுகையான வீதத்தில் கடன் வசதிகளை வழங்குகின்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற குவார்டர்ஸ் தொடர்பாக அரசாங்கம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அண்மையில் இது தொடர்பாக ஊடகங்களில் கூட பேசுபொருள்கள் கூட இடம்பெற்றது. வைத்தியர்கள் கார்களில் தங்களுடைய வாகனத்தில் இரவு நேரத்தில் உறங்குகின்ற ஒரு தகவல்கள் கூட வெளியாக இருந்தது. வைத்தியர்களுக்கான முறையான விடுதி வசதிகள் இல்லாததன் காரணமாக இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்பாக பல பேசுபொருள்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் வைத்தியர்களுக்கான வைத்தியசாலையில் காணப்படுகின்ற விடுதி வசதிகள் வசதி வாய்ப்புகள் பாதுகாப்பான முறையில் சீராக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த சுகாதாரத்துறை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சுகாதாரம் தொடர்பான ஆய்வுகள் மென்மேலும் இடம்பெற வேண்டும். எனவே ஆய்வுகள் மேற்கொள்கின்ற வைத்தியர்களை ஊக்கமூட்டுவதற்காக இந்த ஆய்வுகள் தொடர்பாக வழங்கப்படுகின்ற மானியங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆரம்ப சம்பளத்திலிருந்து 35% ஒரு பெருமானத்தில் இவர்களுக்கான ஆய்வுகள் தொடர்பான மானியங்கள் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விடுக்கின்றோம். எனவே அதே போன்றுதான் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் ஒரு அநீதியான ஒரு பெருமளவு
எண்ணிக்கையிலான ஒரு வரியை செலுத்துகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் சம்பளம் எடுக்கப்பட்டாலும் கூட 2 மாதத்திற்கு மேலதிகமான ஒரு சம்பள பெருமானத்தை வரியாக அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்துகின்ற ஒரு நிலை அவதானிக்கப்படுகின்றது. எனவே இந்த வரி நிலைமைகள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதனை காரணமாக வைத்தே பல வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. எனவே இந்த வரி செலுத்துவதற்கு வைத்தியர்கள் விருப்பம் இல்லை என்று ஒரு நாளும் குறிப்பிடவில்லை. என்றாலும் இந்த வரி வசூலிப்பு தொடர்பில் ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த வரி தொடர்பான ஒரு நீதியான நிலைமைகள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விடுக்கின்றோம். எனவே இது தொடர்பாக டெட் வழங்கப்படுகின்ற மானியங்கள், போக்குவரத்து தொடர்பான மானியங்களும் இந்த சம்பளத்தினுள் உள்ளடக்கப்பட்டு இதுக்கும் வரி வசூலிப்பு இடம்பெறுவதன் காரணமாக இந்த டெட் தொடர்பான போக்குவரத்து தொடர்பான இந்த பெருமானங்கள் வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் வைத்தியர்களுடைய மேலதிக சேவை கொடுப்பனவர்கள் இந்த வரி விதி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வைத்தியர்களுக்கான இந்த சம்பளம் தொடர்பான வரி வழங்கப்படுகின்ற வரி வசூலிப்பு செய்யப்படுகின்ற இந்த சதவீதம் தொடர்பான திருத்தி அமைக்கப்பட்ட பெருமானங்களும் 5% முதல் 30% ஒரு ஸ்லெப்ஸில் ஒரு பல பிரித்தளிக்கப்பட்ட ஒரு ஸ்லெப்ஸ் மூலமாக இந்த வரி வசூலிப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வைத்தியர்கள், அதே போன்று அனைத்து தர வைத்தியர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள், தர வைத்தியர்கள், அதே போன்று நிர்வாகத்துறையில் ஈடுபடுகின்ற வைத்தியர்கள் தொடர்பான விசேட மானியங்களையும் அறிமுகப்படுத்துமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் பல சேவைகளை புரிகின்றார்கள். நாடு பூராகவும் சென்று தங்களுடைய வீடுகளை பிரிந்து சென்று தூரிடங்களில் இருந்து சேவை புரிகின்றார்கள். அதே போன்று மருத்துவ கல்வி தொடர்பாக பல சேவைகளை புரிகின்றனர். எனவே இவ்வாறு பல சேவைகளை புரிகின்ற இந்த விசேட மருத்துவ நிபுணர்களுக்கு அவர்களுக்கு இந்த அகாடமிக் அலவன்சஸ் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஆக்டிங் கன்சல்டன்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற வைத்தியர்களுக்கும் அவர்கள் புரிகின்ற சேவைகள் தொடர்பாக அவர்களுக்கும் விசேடமான மானியங்கள், சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். வீட்டிலிருந்து பல தூரங்கள், பல மைல்கள் தூரத்திலிருந்து வேலை செய்கின்ற வைத்தியர்கள் தொடர்பாக அவர்களுக்கும் இது தொடர்பாக அரசாங்கம் மானியங்களை, சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நாட்டில் காணப்படுகின்ற தர வைத்தியர்கள், இந்த நாட்டின் சனத்தொகை வளர்ச்சி அடைந்து சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய வேலை சுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான பல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான விசேடமான சலுகைகளையும் மானியங்களையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற வைத்தியர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் ஒரு தனியார் வைத்தியசாலைகளிலோ அவர்களுடைய சேவை நேரத்தின் பிற்பாடு அவர்களுடைய இவ்வாறான பிரைவேட் பிராக்டிஸ்களில் ஈடுபட முடியாத ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே இவர்களுக்காக நான் பிராக்டிசிங் அலவன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வழங்கப்படக்கூடிய இந்த அலவன்ஸை, இந்த மானியத்தை தற்காலத்துக்கு ஏற்றாற்போல் நடைமுறைப்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் தற்பொழுது வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் தொடர்பான பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பாக சுகாதாரத்துறையை வைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்பும் காணப்படுகின்றது. எனவே அந்த கோரிக்கையும் அந்த வசதி வாய்ப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்ட கோரிக்கையினூடாக, யோசனையினூடாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த நாட்டில் ஒரு சுற்றுலா பயணிகளுடைய கவர்ச்சி இந்த நாடு மீது காணப்படுகின்றது. பொருளாதார ரீதியான இடர்களுக்கு பிற்பாடு இந்த நாட்டை நோக்கி வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இந்த நாடு இந்து சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு மையமாக காணப்படுகின்றது. எனவே வெளிநாடுகளில் இருந்து இருக்கின்ற இந்த நோயாளிகளை கவர்ந்து, உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் உடனடியாக சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வது போன்று வெளிநாடுகளில் அவ்வாறு உடனடியாக செய்ய முடியாது. பல நாட்கள் காத்திருந்து தான் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டில் இது தொடர்பாக நாங்கள் கவனங்களை திருப்பி இந்த வெளிநாடு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து அவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக
அந்நிய செலாவணியை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறையையும் நாங்கள் யோசனை ரீதியாக முன்வழிகின்றோம். எனவே இது தொடர்பாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு நிலையத்தை உருவாக்கி இது தொடர்பான ஆராய்ச்சிகள் எவ்வாறு இதனை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனையையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் முன்வழிகின்றோம். அதே போன்றுதான் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் வெளிநாடு சென்று போய் அந்நிய செலாவணியை சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு செபட்டிக்கல் லீவ் வழங்கப்படுகின்ற ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்துமாறும் நாங்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நாட்டின் அந்நிய செலாவணியை சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நாட்டின் பட்டப்பின்படிப்பு துறையில் கிளினிக்கல் டிராவல் மெடிசின் என்கின்ற ஒரு புதிய பிரிவை உருவாக்குவதன் மூலமாக இந்த வைத்தியர்கள் இது தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தி இந்த நாட்டின் டூரிசம் மெடிக்கல் டூரிசம் தொடர்பாக கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டு அந்நிய செலாவணியை இந்த சுகாதாரத்துறையினூடாக சம்பாதிப்பதற்கான யோசனைகளையும் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இந்த நாட்டு மக்களுடைய சுகாதாரத்தை வளமான எதிர்காலத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அதே பாதையில் எங்களுடைய யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய சுகாதாரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். நாட்டு மக்களுக்கான இலவச சுகாதாரத்திற்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இவ்வாறு நாடு பூராகவும் அனைத்து மக்களுக்குமான இலவச சுகாதாரம் தங்குதடையின்றி சமமான முறையில் கிடைக்கப்பெறுவதற்காக இந்த நாட்டின் மனித வளங்கள் பாதுகாக்கப்பட்டு இந்த நாட்டின் வைத்தியர்களுடனான சுகாதார ஊழியர்கள் பாதுகாக்கப்பட்டு அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கான உயரிய சேவை கிடைக்கப்பெறுவது தொடர்பாக இந்த வளமான எதிர்காலத்தை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற வளமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 2027 ஆண்டு வரவு செலவத்தினூடாக அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக தீர்மானங்களை எடுக்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். நன்றி.